Hi friends, வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வைங்க. அப்பதான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து உருளைக்கிழங்கெல்லாம் வந்து வேக வச்சுட்டு நம்ம வந்து தோலெல்லாம் உரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தோல் வந்து எடுக்கும்போது சுட சுட இருக்கிறதுனால நமக்கு டக்குன்னு அந்த தோலை வந்து எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் காலையில் குழந்தைங்களுக்கு இல்லை ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக நம்ம வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த டைமில் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. இதை எப்படி நம்ம கஷ்டமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஈஸியாக எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஃபோர்க் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்குல இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. குத்தி விட்டதுக்கப்புறமா அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு கையில் இப்படி வந்து தோலை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். உருளைக்கிழங்கு வந்து எவ்வளோ சூடாக இருந்தாலுமே நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ரொம்ப ஈஸியாக அழகாக நம்ம வந்து எல்லா தோலையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம சமைக்கிற நேரமும் நமக்கு வந்து ரொம்பவே மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் நம்ம வந்து கிச்சனில் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. ரொம்ப குயிக்காக நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கோட தோலை வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சாயங்கால நேரத்தில் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வாயில் வச்சதுமே கரைகிற மாதிரி இப்படி ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி அந்த சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா அப்படி வந்து கலந்து கொடுத்துருங்க. சூப்பராக இது வந்து கேரமலைஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணும்போது இதை வந்து தீஞ்சு போக விட்டுறக்கூடாது. அடுப்பு வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ண உடனே வந்து வேறு ஒரு டிஃபனில் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் இந்த புட்டிங் வந்து செய்ய போகிறோமோ அதில் வந்து மாற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சுகர் சிரப்பை அந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா அது டக்குன்னு வந்து செட் ஆகிடும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து சுகர் சிரப்பை ரெடி பண்ண உடனே வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி சுற்றி விடும்போதே அது அழகாக உங்களுக்கு வந்து செட் ஆகி வந்துடும். ஸோ நீங்கள் இந்த சுகர் சிரப்பை ரெடி பண்ண உடனே வந்து வாயில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. திரும்ப கூட வந்து நீங்கள் புதுசாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்ஸி கப் எடுத்து ஒரு 4-5 ரஸ்க்கு வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ரஸ்க்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டையை வந்து உடச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் கூட சுகர் வந்து சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, முட்டையோட ஸ்மெல் வந்து வராமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்சியில் இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தண்ணியாக அடிச்சிடாதீங்க. பால் வந்து நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சமாக சேர்த்து அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா. இதை வந்து டைரெக்டாக உடனே அப்படியே வந்து சேர்த்துறாதீங்க. மெதுவாக பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி ஊற்றி கொடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து வேகமாக ஊற்றும்போது கீழே இருக்கிற சுகர் வந்து ஒரு மாதிரி அங்கங்கே பள்ளம் விழுந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக நல்லா அந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்படி வந்து நம்ம டேப் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த புட்டிங்கை வந்து வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இது ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 25 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. நல்லா புஷ்ஷுன்னு நமக்கு கேக்கு மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு வந்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஓரத்தை எல்லாத்தையுமே வந்து கத்தி வச்சு நம்ம அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி கொடுத்துடலாம். கத்தி வச்சு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு பிளேட் வச்சு நம்ம இதை வந்து தனியாக எடுத்துடலாம்.
ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப சாஃப்டாக, செம்ம டேஸ்டியாக இருந்தது. ஒரு 4-5 ரஸ்க்கு 2 முட்டை மட்டும் இருந்ததுன்னா போதும். ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரஸ்க் வச்சு பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வாங்கி வச்சுருக்கிற ப்ரெட்டு வச்சு கூட பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லுன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதுவரைக்கும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் கேரமலைஸ் பண்ணும்போது அது வந்து தீஞ்சு போயிடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போது நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைங்களுக்கு அப்படி இல்லைன்னா பெரியவங்க இந்த மாதிரி மை யூஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா பொட்டு, அதாவது இந்த கருப்பு மை வந்து யூஸ் பண்ணி பொட்டு வந்து வச்சு விடுவோம் இல்லையா குழந்தைங்களுக்கு கன்னத்தில். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லிப்ஸ்டிக்லாம் வந்து போடுறீங்க அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெத்தியில் குங்குமம் வைக்கும்போது குங்குமம் வந்து கலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூட குங்குமம் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு நம்ம கன்னத்துலலாம் வச்சு விடும்போது அது வந்து ரிமூவ் பண்ணும்போது போகவே போகாது, தண்ணி தொட்டு திரும்ப திரும்ப அழிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி வேஸ்லின் வந்து எடுத்துக்கோங்க. வேஸ்லின் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2 செகண்டில் சூப்பராக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். வேஸ்லின் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெய், இது ரெண்டில் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது இருந்த இடமே வந்து தெரியாமல் மறைஞ்சு போயிடும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான லேடிஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸை எப்படி வந்து நார்மல் ஆக்குறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முழு தனியா எடுத்திருக்கேன். அந்த கொரியண்டர் சீட்ஸ், தனியா, மல்லி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து சீரகம் வந்து எடுத்திருக்கேன். சின்ன சீரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த சீரகம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த 2 பொருள் தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் வந்து இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த டம்ளரில் நம்ம எடுத்துருக்கிற தண்ணி பாதி அளவுக்கு நமக்கு சுண்டி வரணும். இப்போ அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நிறைய லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து சரியாக வராது. ஒரு மாதிரி வயிறு வந்து வீங்கி போன மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சரியாக மாதம் கரெக்டாக அந்த 28 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பீரியட் வந்து வரவே வராது. சில டைம் அப்படி வந்தால் கூட ஒரு நாள் அப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மட்டுமே வந்து பீரியட்ஸ் வந்து லைட்டாக வந்து பட்டுகிட்டே இருக்கும். ஸோ ரெகுலராக வந்து கரெக்டாக ஒரு 4 நாள் 5 நாள் அப்படிங்கிறது வந்து வரவே வராது. ஸோ அந்த மாதிரியான இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த ரெமெடி ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சீரகம் பொடியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா சுண்டி உங்களுக்கு வந்து கொதித்து அந்த சாறு எல்லாம் இறங்கி வரட்டும். 1 டம்ளர் தண்ணி வந்து 1/2 டம்ளராக உங்களுக்கு வந்து நல்லா சுண்டி வரட்டும். இந்த ரெமெடி, அதாவது இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் நீங்கள் வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க் வந்து எடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே வந்து பீரியட் ஆகிடும். அப்படி வந்து ஒரு சிலருக்கு ஆகலை அப்படின்னா ஒரு 2-3 தடவை கூட ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 1/2 டம்ளர் அளவுக்கு சூப்பராக நமக்கு வந்து இது சுண்டி வந்துருச்சு இல்லையா. இப்போ இதை வந்து நம்ம வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போதே நம்ம இதை வந்து குடிக்கணும். இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. ஒன்று வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேன் வந்து சேர்த்துக்கோங்க. தேனை விட ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது வந்து வெல்லம் தான். ஸோ வெல்லம் வந்து சேர்க்குறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 மாதம் 6 மாதம் வரைக்குமே பீரியட் வராதவங்களுக்கு கூட ரொம்ப சூப்பராக வந்து பீரியட் வந்து வந்துடும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு டிப் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலருக்கு இந்த ட்ரிங்க் வந்து எடுத்த உடனே வந்து வந்துடும், ஒரு சிலருக்கு வந்து வராமல் இருக்கலாம். அவங்கவுங்க உடம்பு வந்து பொறுத்தது. ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு 2-3 தடவை வந்து இந்த ட்ரிங்க்கை ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சு பார்த்துட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பீரியட் வந்துடும்.
இந்த மாதிரி அந்த வெல்லம் வந்து கரைஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு தடவை வடிகட்டிடுங்க. ஏன் அப்படின்னா வெல்லத்தில் ஏதாவது தூசி மண் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இன்னொரு தடவை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக நம்ம டீலாம் குடிப்போம்ல, அதை விட சூடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது இதை வந்து குடிச்சிருங்க. உடம்புக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான பெண்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.